உன் ராசியை தொட்டு விட்டாயா? இந்த அப்பனை வணங்கிய பிறகு இன்று இந்த பதிவானது உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது, எதிர்காலத்தை பற்றிய அனைத்தும் இந்த அப்பன் கணித்து சொல்லப் போகிறேன். அப்படி கணித்து சொல்வதற்காகத்தான் இப்பொழுது வந்திருக்கிறேன். அதனால் இந்த பதிவினை நீ கவனமாக முழுவதுமாக கேட்க வேண்டும். அதனால் அவசரமாக இதனை கேட்க வேண்டாம். பொறுமையாக நிதானமாக செயல். ஏனென்றால் உன் அப்பன் உன் வாழ்க்கையை நடத்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்வுகளையும், வாழ்க்கையில் எதையெல்லாம் நடக்கிறது, எது எல்லாம் நடக்கப் போகிறது என்று இந்த அப்பனானவன் உனக்கு புரிதலை சொல்லி உன்னுடைய ராசிகளை அப்படியே புட்டு புட்டு வைக்கப் போகிறேன். அதனால் கவனமாக கேள். உள்ளதை உள்ளபடி சொல்லப் போகிறேன். தெளிவாக கேள். என் தங்க பிள்ளையே, வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்பட்டு விட்டது. ஒவ்வொரு தருணமும் நீ துரோகங்களை, ஏமாற்றங்களையும், வாழ்க்கையில் துன்பங்களையும் என பலவிதமான துரோகத்திற்கு தங்க பிள்ளை கொஞ்ச நாட்களாகவே இப்படித்தான் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. அதுபோல என் தங்க பிள்ளையே, இந்த பதிவினை முழுவதுமாக கேட்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை நான் சொல்லப் போகின்றேன். அதேபோல் சரியாக சொல்லிவிட்டால் ஆண் அப்பன் என்று எனக்கு நீ மெசேஜ் செய்ய வேண்டும். நீ எனக்கான பதிலை நீ அனுப்ப வேண்டும். உனக்கு எந்த விஷயமாக இருந்தாலும் பதிவினை கீழே எனக்கு சொல்லி நிச்சயம் அதற்கு பதில் கிடைக்கும். என் தங்க பிள்ளையே, ஒவ்வொரு தருணமும் உன்னுடைய நல்ல மனதினை புரிந்து கொள்ளாமல் ஒரு சில உறவுகள் ஏமாற்றி கொண்டு இருக்கின்றார்கள். அதேபோல் ஒரு சில முயற்சிகளுக்கு உன் வாழ்க்கை வெற்றி கிடைக்கவில்லை. அதே போல சில உறவுகள் முழுமையாக உன்னை நம்ப வைத்து பாடங்களை, பதிவுகளை என பறித்து விட்டது. ஆனால் இவர்கள் எல்லாம் இப்படி செய்வார்களா என்று என் தங்க பிள்ளையானது ஒவ்வொரு நாட்களும் கண்ணீரோடும் கவலையோடும் அவர்களை நினைத்து என்னுடைய தங்க பிள்ளையானது இன்று வரை அழுது கொண்டிருக்கிறது. கொடுமைதான். மற்றவர்களை நம்பி அவர்கள் துரோகம் செய்திருக்கிறார். மேலும் மேலும் கஷ்டங்களை பல நபர் உனக்கு கொடுக்கின்றார். ஆனால் இன்று எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை சொல்லப் போகின்றேன். அதனால் அவர்கள் நல்லது உனக்கு செய்யாமல் அப்படியே போகவில்லை. நல்லது என்ற பெயரில் நாடகமாடித்தான் போகின்றார்கள். கண்டிப்பாக மிக பெரிய ஏமாற்றம் எல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. அதனால் எதிர்காலத்தை நீ நினைத்த ஒரு காரியம் இந்த அப்பனானவன் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு செய்து கொடுக்கப் போகின்றேன். அது நடக்கப் போகிறது. அதுவும் இன்னும் ஒரு மாத காலகட்டத்தில் அந்த விஷயமானது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. இது எதிர்காலத்தில் நடக்கப் போகிறது தெரியுமா? உன்னுடைய பல நாள் கண்ணீருக்கு, பல நாள் முயற்சிகளுக்கும் அந்த வெற்றியானது நடக்கப் போகிறது. ஒரு சில விஷயத்தால் தங்க பிள்ளை அழாமல் யோசித்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் சில விஷயத்தை நினைத்திருக்கிறோமே, அழிவு தடை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நம் வாழ்க்கையில் அந்த தடையை விலகி நம் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா என்று சந்தத்தை நீ உன்னுடைய எண்ணத்திலும் ஆழ் மனதிலும் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் என் தங்க பிள்ளையே, இந்த அப்பன் அதற்காகத்தான் பதிவினை கூறப் போகின்றேன். உன் வாழ்க்கையில் நல்லதற்காகத்தான் நீ நினைக்கின்றாய். ஆனால் மற்றவர்கள் போல் நீ என்ன நினைக்கவில்லை தெரியுமா? அடுத்தவர்கள் பணத்தில் வாழ வேண்டும், அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும், இவர்களுடைய விஷயத்தை அதிகமாக இருக்கின்றதே நமக்கு கிடைக்க வேண்டும் என்று என் தங்க பிள்ளையே பேராசைப்படவில்லை. அந்த பேராசைப்பட்டு இருந்தால் இன்று வாழ்க்கையில் உன்னால் கேட்க முடியாது. இது அதிர்ஷ்டம்
என்று மிக பெரிய அதிர்ஷ்டமாக உன் வாழ்க்கையில் மாறப்போகிறது. அப்படி இருக்கும் பொழுது என் செல்ல பிள்ளையானது மிக பெரிய அதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் நான் தரப்போகின்றேன். எப்படி தெரியுமா? நீ நினைத்த காரியம் இந்த அப்பனானவன் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன். என்னை பார்த்து பயம் கொள்ளாதே. பயம் கொள்ளக்கூடிய நபர் யார் தெரியுமா? தீயவை, கெட்டவை, பொறாமை குணம் கொண்ட எண்ணங்கள், அடுத்தவர்கள் பொருளுக்கு ஆசைப்படுவது, இந்த வகையிலான எண்ணம் கொண்டவர்களுக்குத்தான் என்னை பார்த்து பயப்பட வேண்டும். ஏனென்றால் கெட்ட எண்ணம் கொண்ட இல்லத்திலேயே உள்ளத்திலேயே நான் பேசுவது கிடையாது. அவர்களால் கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன், நான் போகவும் மாட்டேன். ஆனால் என் தங்க பிள்ளையே, உள்ளத்தில் இல்லத்திலும் என் அப்பனானவன் ஒரு கடுகளவு வார்த்தையை கூப்பிட்ட உடனே நான் போய்விட்டேன். அதனால்தான் உன்னுடைய ஆழ் மனதில் நான் இருக்க வைத்ததால் இந்த பதிவில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும் உனக்கு வேத வாக்காக வாழ்க்கையில் மாற இருக்கிறது என் தங்கமே. அதனால்தான் உன் உள்ளத்தில் நிறைந்திருக்கிறது சில விஷயங்கள் தடை, மேலும் தடை ஏற்பட்டு உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால் என் தங்க பிள்ளையே, நீ வருத்தப்படாதே. மாத காலகட்டத்தில் என் தங்க பிள்ளையே, சிறு விஷயம் அல்லவா? நீ எதை பார்த்து தினம்தோறும் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாயோ அந்த மாற்றத்தை உருவாக்கி உன் வாழ்க்கையில் பல போற்றும் விதமாக உன்னை வாழ வைக்கப் போகின்றேன். ஏனென்றால் என் தங்க பிள்ளையே, ஒரு வருடம் ஏமாந்து அவர் சொல்லுக்கு ஆளாக்கப்பட்டு பல விஷயத்தை பல நபர்கள் ஏமாற்று துரோகங்கள் செய்து பல பொய்களை பரப்பி என்னுடைய தங்க பிள்ளையை அவமானப்படுத்தி கஷ்டப்படுத்தி விட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த அப்பன் யார் என்று நிச்சயமாக இப்பொழுது காமிக்கப் போகின்றேன். ஆனால் என் தங்க பிள்ளையே, நீ மிகவும் இப்பொழுது கவனமாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? ஒரு சில நபர் உன்னை பிடிக்காத வகையில் சில விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு ஏற்ற என்னுடைய தங்க பிள்ளை கோபமாக இருக்கின்றாய். ஆனால் நீ கோபப்படாதே. அந்த விஷயத்தை என் புகைப்படத்திற்கு முன்னாலே, சிலைக்கு முன்னாலே இந்த அப்பன் மீது நம்பிக்கை கொண்டு உன்னுடைய அனைத்து பாரத்தையும் என்னிடத்தில் இறக்கி வைத்துவிடு. நீ தைரியமாக இரு. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு தருணத்திலும் உனக்கு கெட்டதை நினைக்கிறவர்கள் கேட்டதை நடக்கச் செய்ய போகின்றேன் என் செல்லமே. அதேபோல் பொறாமை கொண்ட மனிதர்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் விட்டு வைக்க மாட்டேன். அதனால் நீ கவலை கொள்ளாதே. ஏனென்றால் கல் என்று தெரிந்த பிறகு அவர்களிடம் கோபப்பட்டு நிச்சயம் பாதிப்பு என்பது உனக்கு இருக்கும். ஏனென்றால் அவர்கள் எவ்வளவு வார்த்தைகள் சொன்னாலும் அதை ஒரு பொருளாக மதிப்பதில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு அது பழகிவிட்டது. ஆனால் என் தங்க பிள்ளை, வார்த்தைகளுக்கு உண்மைக்கும் நேர்மைக்கும் கடைபிடிக்கக்கூடிய தங்க பிள்ளை அல்லவா? அதனால் வாக்கு என்பது வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டு நீ வாழக்கூடியது என் தங்க பிள்ளையாகும். அதனால் உனக்கு தகுதியற்றவர்களை தேடிச் செல்லாதே. தகுதியுள்ள மனிதர்கள் அதேபோல் தகுதியற்ற விஷயத்தை எப்படி தகுதியாக மாற்றி உன் வாழ்க்கையில் ஒப்படைக்க வேண்டுமோ உனக்கு நான் ஒப்படைக்கப் போகின்றேன். அதேபோல் உனக்கு திருமணம் பெருமானால் இருக்கிறது என்றால் சில தங்க பிள்ளைகளுக்கு தடைகள் இருக்கிறது. அந்த தடைகளை எல்லாம் நீக்கி நல்லபடியாக முடித்து கொடுக்க போகின்றேன். இந்த அப்பனுக்கு நீ அகல் தீபத்தை ஏற்றி வைத்து நீ வழிபட்டால் போதும். அது தினம்தோறும் நாள் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை நீ பூஜை செய்து வந்தால் போதும். அந்த பூஜை செய்யும் தருணத்தில் ஓம் அப்பா என்று, ஓம் சரவண பவ போற்று என்று அந்த நாமத்தை சொன்னால் போதும். நிச்சயம் உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மங்களகரமான சுபகாரியங்கள் எல்லாம் தடையின்றி நடக்கும். அது மட்டுமல்ல, மன நிம்மதியும் சந்தோஷமும் என்றும் நிறைந்திருக்கும். என்னுடைய அன்பானது என்றும் உனக்கு நிறைந்திருக்கும். ஆனால்
மனதை மட்டும் நீ தளர விட்டு விடாதே. எது நடக்கின்றதோ அது நல்லதாகவே நடக்கிறது என்று நினைத்து கொண்டு நீ அப்பன் மீது உன்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் துன்பத்தையும் துயரத்தையும் புகைப்படத்திற்கு முன்னால் அல்லது சிலைக்கு முன்னாலே சொல்லிவிட்டு நீ அமைதியாக இருந்து விடு. உன் அப்பன் நான் பார்த்து கொள்கிறேன். எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன். என் அப்பன் எல்லாவற்றையும் எனக்கு சரி செய்து கொடுப்பான் என்று, என் அப்பன் நிறைவேற்றி கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு இருந்து விட்டால் போதும். உன் வாழ்க்கையில் வளம் மிக்கதாக மாறப்போகிறது. இந்த அப்பனுடைய கடமை என்பதை மறந்து விடாதே. ஒவ்வொரு தருணமும் என் வாழ்க்கை வெற்றி நடக்கப் போகிறது. ஒவ்வொரு தருணமும் எனக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கப் போகிறது என்று நீ நினைத்து கொண்டால் போதும். நீ உன் வாழ்க்கையில் முழுவதும் நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் நன்றாக நடக்கும்படி நான் உனக்கு உதவி செய்து கொடுப்பேன். உன்னை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வேன். உன் வாழ்க்கையில் மங்களத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நீ நினைக்கின்ற எல்லாவற்றையும் நானாகவே உனக்காக, உன்னுடைய நல்ல மனதிற்காக, நல்ல குணத்திற்காக, உன்னுடைய நல்ல பண்பிற்காக ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த அப்பனானவன் பார்த்து பார்த்து செய்ய போகின்றேன். என் தங்க பிள்ளையே, பிறகு இந்த அப்பனிடத்தில் ஒரு உதவி செய்ய வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னை போல பல நபர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு, அந்த நல்ல மனது உள்ளவர்களுக்கு இந்த பதிவினை பகிர்ந்து விடு. என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.